சேனலுக்கு வணக்கம். நீங்கள் தந்திரி மோட்டாரில் எக்ஸ்க்ளூசிவான ஒரு லான்ச்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். BMW பிளான்ட்டில் சென்னையில் இங்கே ஒரு ப்ரீமியம் காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரிமேனோட சி அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி லெவல் ஒரு நியூ கிராஸ் ஓவர் வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 47.5 lakhsக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60 lakhsல வந்து வரும். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாற்றம் நடந்திருக்கு, மினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வெர்ஷன் வந்து ஒரு கண்ட்ரிமேன்லேயே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் மெர்சிடிஸ் பென்ஸ் எடுத்திங்கன்னா AMG சொல்கிறோம், அதே மாதிரி BMW எடுத்திங்கன்னா அந்த M சீரியஸ் சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த கண்ட்ரிமேனில் அந்த சீரியஸுமே வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட அந்த என்ட்ரி லெவலான இந்த கண்ட்ரிமேன் மினியோட சி தான் நம்ம கூட இருக்குது. என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த மினியை ரேசிங்லையும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன், அதாவது JCW அப்படின்னு சொல்லுவோம், ஜான் கூப்பர் ஒர்க்ஸ் அப்படின்னு வந்து இதில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது. இதோட உண்மையானவரே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1972 இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு ஜான் நியூட்டன் கூப்பர் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து ஒரு ரீடிசைன் பண்ணி ஃபார்முலா 1 காரோட டிசைனர் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த மினியை ரேசிங்க்கும் பயன்படுத்த முடியும்னு சொல்லி இதில் நிறைய கிட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் அந்த JCWவோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வீக்கிளாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் இதில் ஒரு வேரியண்ட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 லிட்டரில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 1.5 லிட்டரில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மினியை இப்படியெல்லாம் மாற்றி ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை அவர் வந்து செஞ்சுருந்தார். அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த மினி அப்படின்றத நிறைய பேர் லைக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ரண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் தான் வந்து இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்ஸில் வந்து நம்ம கிடைக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ளூ, அப்புறம் கிரே, அது இல்லாமல் ஒயிட்டு, இந்த மாதிரி ஒரு 5 கலர்ஸுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் வேரியண்ட் தான் இது. அதாவது ஒரு என்ட்ரி, அதாவது மினியில் இருக்கிற ஒரு என்ட்ரி லெவல் வேரியண்ட்டு. இது இல்லாமல் JCW அப்படின்னு சொல்லி அந்த ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனுமே வந்து இருக்குது. பட் இதுக்கும் அதுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினில் கண்டிப்பாக சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போ ஃப்ரண்ட் டிசைன் பார்ப்போம். ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற அவங்க மினியோட இருக்கிற டிசைன் தான் வந்து ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்து பார்க்க முடியுது. பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பட் போனட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கல்ப்டடான ஒரு போனட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மினியோட பேட்சஸை வந்து இந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. கிரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஆக்டாகனல் கிரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே நல்லா ஒய்டராக இருக்குது. நல்ல ஒரு வென்டிலேஷன் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்க முடியுது. இன்ஜினோட இது அப்படின்றது நல்லாவே உள்ளே வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமராஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. அதே மாதிரி பார்க்கிங் சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இங்கே ஒரு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் 2 அடாஸ் வந்து நமக்கு கிடைக்குது. மேலே ஒரு கேமராவுமே நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ரேடாருமே நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. இதில் லெவல் 1 அடாஸ் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய காரில் இப்போ வர காரில் லெவல் 3 வரைக்கும் நமக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த LED ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. LED லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனில் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பிளாக் அவுட் பண்ணியிருக்குது. நல்லா இந்த ப்ரொஃபைலை எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம். DRLs பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டாக உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். ஒரு பார்ட்டிஷனாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த DRLs மட்டும் உங்களால் ஆன் பண்ணிக்க முடியும். ப்ரொஜெக்டரில் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃப்ரண்ட்டோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரிட்டி லுக்கை வந்து நமக்கு காட்டுதுன்னு சொல்லலாம். சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். சைட் சில்லோட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மினியோட அதே டிசைன் லாங்குவேஜ் தான் நமக்கு வந்து இங்கேயுமே நமக்கு வந்து கிடைக்குது. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2692 mm வந்து வீல் பேஸ். இதோட லென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லென்த் பொறுத்த வரைக்கும் ஒரு 4.4 மீட்டர்ஸ் வந்து இதோட லென்த்து. வித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.8 மீட்டர்ஸு. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.6 மீட்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. முக்கியமாக சைட் சேஞ்சஸ் அப்படின்றது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே நமக்கு வந்து அவங்களுடைய வேரியண்ட்டில் இதுவுமே ஒரே மாதிரி தான் நமக்கு கிடைக்குது. இந்த க்ரீன் கலர் அப்படின்றது சைட் ப்ரொஃபைலை இன்னும் பயங்கரமாக எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம். இங்கே IRVM பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் அவுட்டில் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கேமராஸுமே நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. இங்கே ஒரு பிளிங்கருமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வீல் கிளாடின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீல் கிளாடின் பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிராஸ் ஓவராக இருந்தால் கூட அது SUVயோட ஸ்டாண்ட்ஸை இங்கேயுமே நமக்கு காட்டுதுன்னு சொல்லலாம். டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது 245, 45, R19 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வெடஸ்டினோட ஒரு ப்ரீமியமான டயர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அலாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டைமண்ட் கட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டியூவல் ஷேடில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. பார்க்குறதுக்கு லுக்ஸை பயங்கரமாக எடுத்துக்கிட்டுன்னு சொல்லலாம். டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 4 வீலுமே உங்களுக்கு டிஸ்க் கிடைக்குது. டோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் இந்த ப்ளஸ் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்றத நம்ம கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி இல்லாமல் இப்படி
லைட்டாக தொட்டாவே வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டோர் ஹேண்டில்ஸில் நிறைய விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த மெட்டீரியலே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான். அந்த ப்ரீமியம் அப்படின்றத காட்டணுன்றதுக்காண்டியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு ப்ளூ அண்டு ஒரு மாதிரியான டெக்ஸ்சரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட டச் அண்ட் ஃபீல் அப்படின்றது வேறு லெவலாக வந்து நமக்கு இருக்குது. இங்கேயும் வந்து அந்த ப்ரான்ஸ் கலரில் வந்து உங்களுக்கு டோர் உள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டாகலோட சுவிச்சஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்றப்ப ஒரு 60 lakhs அப்படின்றப்ப இந்த சுவிச்சஸ் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்தால் தெரியும். இந்த சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக நமக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு 60 lakhs அப்படின்றப்ப இந்த டாகல் சுவிச்சஸ்லாம் என்னமோ நார்மலாக டாடா காசில் கொடுத்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கெல்லாம் ஆர்ட் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் வந்து நமக்கு வைக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா டோரில் நம்ம பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இங்கே கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த ப்ரீமியம் கார் அப்படின்றதுனால அந்த தட் எஃபெக்ட் அப்படின்றது ரொம்பவே ப்ரீமியமாக வந்து இருக்குது. மேலே ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பிளாக்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பி பில்லர்லேயும் அந்த பிளாக் வருது, குவார்டர் கிளாஸ்லேயும் அந்த ஒரு ஃபுல்லாக பிளாக் கொடுத்து அதில் ஒரு கோல்டன் டெக்ஸ்சர் மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் லுக்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் பயங்கரமான ஒரு ப்ரீமியம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம காட்டுதுன்னு சொல்லலாம். ரியர் ப்ரொஃபைல் பார்ப்போம். ரியரே வந்து முக்கியமாக அந்த கண்ட்ரிமேனோட லுக்ஸை வந்து இன்னமும் நல்லா எடுத்து காட்டுதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த ஒரு டாப் நாச்சான ஒரு ஃபீல் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாய்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பியானோ பிளாக்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டாப் அவுட் லைட்டுமே ஃபிக்ஸடாக உள்ள இன்டெகிரேட் ஆன ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. மேலே ஷார்ட் ஆண்டனா பொறுத்த வரைக்கும் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃபாகல் லைன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் ஒரு வைப்பர்ஸுமே நமக்கு வந்து கிடைக்குது. கீழே ஒரு மினியோட பேட்ச்சு, அவங்களுடைய கண்ட்ரிமேன் அப்படின்ற அவங்களோட பேட்சஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸில் ஒரு கேமராஸுமே நமக்கு கிடைக்குது. கீழே ஒரு 4 பார்க்கிங் சென்சர்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அவுட் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேட்ரிக்ஸ் டெயில் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரிட்டிஷ் ஃப்ளாகோட சிம்பிள் இருக்கிற மாதிரி நமக்கு இங்கே உள்ள அந்த டெக்ஸ்சர் நம்மளால் பார்க்க முடியுது. இதுலேயும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி ரியர்லேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 505 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மோட்டரைஸ்டாக வந்து நமக்கு கிடைக்குது. நீங்கள் அந்த செகண்ட் ரோவே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா 1450 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலே ஒரு பார்சல் ட்ரைவ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோட்டரைஸ்டாக நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகும். ரியர் பொறுத்த வரைக்கும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்றது இந்த ப்ரீமியம்க்கு சொல்லவே வேணாம். அந்தளவுக்கு லுக்ஸையும் ப்ரீமியமான ஒரு ஃபீலையும் நமக்கு கிடைக்குது. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைட்ராலிக்கில் ஓப்பன் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள இன்சுலேஷன் அப்படின்றது உள்ளே வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு டைட்டான ஒரு இன்ஜின் தான். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் வேரியன்ட். இதோட பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 156 ஹார்ஸ் பவர் வந்து பவரும் 240 Nm டார்க்கும் வந்து டெலிவரி பண்ணுது. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 ஸ்பீட் DCT வந்து நமக்கு கிடைக்குது. இதோட 0 to 100 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 செகண்ட்ஸில் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 212 கிலோமீட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 to 16 வந்து ரியல் மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்ற பார்க்கலாம். சீட்டில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் வந்து நம்ம நடந்திருக்கு. இதில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. எப்படி இந்த ஏஎம்ஜி பென்ஸில் இருக்க ஏஎம்ஜியில் அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூவில் இருக்கிற அதில் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படின்றது இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா JCW அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்போர்ட்ஸ் ஃபேஷனில் இருக்கக்கூடிய அந்த சீட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதோட மெட்டீரியலோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெஸ்ஸின் மெட்டீரியல் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து அனிமல்லேருந்து எடுத்த இது கிடையாது, மெட்டீரியல் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க பிளான்ட்லேருந்து எடுத்த மெட்டீரியல்ஸ். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் இதில் வந்து ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டும் சரி, அதே மாதிரி ரொம்ப ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்றது வேறு லெவலான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் உட்காந்தா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து ஒரு 60 lakhs இருக்கக்கூடிய இந்த காரில் அவங்கள்ட்ட இருக்கிற கண்ட்ரிமேனில் ஒரு வென்டிலேட்டர் சீட் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு 15 lakhs மேலே இருக்கிற கார்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18-19 lakhs இருக்கக்கூடிய கார்லேயே வந்து உங்களுக்கு வந்து வென்டிலேட்டர் சீட் அப்படின்றது கிடைக்குது. இதில் வந்து வென்டிலேட்டர் சீட் அப்படின்றது மிஷின். மற்றபடி சீட்டை பொறுத்த வரைக்கும் பவர்டு சீட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு அதே மாதிரி நீங்கள் ரெக்லைனும் உங்களால் பண்ணிக்க முடியும்.
மெமரி சீட் ஃபங்க்ஷனுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்றது வேறு லெவலான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கிற கண்ட்ரிமேனில் இருக்கக்கூடிய அதே ஸ்டேரிங் தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹீட்டட் ஸ்டேரிங்காக வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ரேப் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலில் வந்து ஸ்டேரிங்கை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டீரியலே வந்து நமக்கு வந்து இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் ஓட்டலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஃபீல் வந்து நம்ம கிடைக்குதுன்னு சொல்லலாம். மினியோட பேட்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஜென்ரலான ஒரு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. மியூசிக் நீங்கள் ஆன் பண்ணிக்கிறதுக்கு, அதே மாதிரி கால் அட்டன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு மோட் ஃபங்க்ஷனுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேரிங்கில் இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் வந்து வேறு லெவலான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த காரோட யூனிக்னஸே அப்படின்னா இதோட இன்ஃபோடைன்மெண்ட் தான் சொல்லணும். 9.4 இன்ச்சஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா கார்லையுமே இந்த யூனிக்னஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டோட இந்த கிராஃபிக்ஸோட லுக்ஸை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அதோட தீமே பாருங்கள். இப்போ நம்ம கார் இங்கே இருக்குது. இதில் வந்து 2 பேசஞ்சர், பின்னாடி ஒரு 3 பேசஞ்சர் உட்காரலான்றத ஒரு கிராஃபிக்ஸாக வந்து நமக்கு காட்டுது. உங்களுக்கு ரியர் டோர் வந்து திறந்துருக்கு அப்படின்றதையும் நமக்கு காட்டுது. அதோட தீமே வந்து வேறு லெவலாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீட் போகிறோம் அப்படின்றதையும் நமக்கு இங்கே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி 42 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஃபியூலுக்கு போகும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேனோட ஸ்பீடு இதிலே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபேன் வந்து இங்கே நீங்கள் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற விஷயங்களும் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட தீமே வேறு லெவலான ஒரு லுக்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் லுக்ஸே இன்னமும் பயங்கரமாக இருக்குது. இதோட ஸ்பீடாமீட்டரோட இது பாருங்கள், இது எந்த லெவலில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்கன்றது ஓட்டும்போது நமக்கோட ஃபீலே வந்து வேறு லெவலாக வந்து நமக்கு கொடுக்கும். மற்றபடி கீழே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு கியர் நாப் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து மினிமலிஸ்டிக்காக டிசைன் கொடுத்துருந்தாலும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வள நிறைய பட்டன்ஸு, நிறையா ஃபியூச்சர்ஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சிம்பிளாக கொடுத்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ஸ்க்ரீனோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா க்ரீனு, அப்புறம் வந்து உங்களுக்கு கோர், கோகார்ட், இந்த மாதிரி நிறையா தீமில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆடியோவோட குவாலிட்டி சும்மா வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைனில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. வள நிறைய பட்டன்ஸு, நிறைய ஃபியூச்சர்ஸ் அள்ளி தெளிக்காமல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இது வந்து இங்கே ஒரு நாப் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஹார்மன் கார்டனோட ஸ்பீக்கர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆடியோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 12 ஸ்பீக்கர்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே ஹசார்டோட சுவிட்சஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமராஸ் வந்து நமக்கு வந்து ரியரில் இருக்கிற கேமராஸ் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுவுமே கிளாரிட்டி வேறு லெவலாக இருக்குது. இப்போ நம்ம கார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3D வியூவில் வந்து நமக்கு காட்டுது. அதே மாதிரி லெவல் 2 அடாஸ்க்கான இதுவுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. லேன் டிபார்ச்சர் வார்னிங், டிரைவர் அசிஸ்டன்ஸு, அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் பேக் பண்ணுதுன்னு சொல்லலாம். மற்றபடி ஏசியோட வெண்ட் அப்படின்றது இங்கே ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு வெர்டிக்கலில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ரெட்ரோ ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆர்ட் பிளாஸ்டிக் தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீஜன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ளூவில் ஒரு மாதிரியான டெக்ஸ்சரில் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோ டிமின் ஐஆர்விஎம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு சன்ரூஃபும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் ஆகல, சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான் வந்து நமக்கு கிடைக்குது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இங்கே ஒரு கேமராஸுமே நமக்கு வந்து வந்துடுது. ஓவராலாக ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜன்லாம் வந்து உங்களுக்கு கர்டன் ஏர் பேக்ஸ் 2 சைடுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து நமக்கு கிடைக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜன்லேயும் வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ டெக்ஸ்சர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜருமே நமக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கப் ஹோல்டர்ஸ் வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே உங்களோட பர்ஸு, கீச்செயின் ஏதாவது கேரி பண்ணிக்கலாம். ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைடிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னா ஓப்பன் பண்ண முடியாது. ஃபிக்ஸடாக தான் வந்து நமக்கு கிடைக்குது. க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூல்டு க்ளவ் பாக்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுக்கல. நார்மல் க்ளவ் பாக்ஸ் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீட் அண்ட் க்ளீனாக வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏறி உட்கார்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ்ன்றது ஈஸியாகவே வந்து உங்களால் உள்ளே வர முடியும்.
இது ஒரு ப்ரீமியமான ஒரு லக்ஸுரி கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60 lakhs அப்படின்றப்ப என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தியிருப்பாங்களோ, என்ன அளவுக்கு வந்து லக்ஸுரியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே இந்த காரில் இருக்குதுன்னு சொல்லலாம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்றது ஃபுல்லாக லெதரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்பல்ஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் லெதரேட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட டச் அண்ட் ஃபீல் அப்படின்றது வேறு லெவலான ஒரு ஃபீலை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. முக்கியமாக இதோட லெக் ரூம் அப்படின்றது நல்ல ஒரு லெக் ரூம் வந்து நமக்கு கிடைக்குது. என்னோட கோ பேசஞ்சர் சீட் வந்து என்னோட பொசிஷனுக்கு தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நல்லா ஃப்ரீயாக நீங்கள் சாஞ்சிக்கிட்டு சூப்பராகவே உங்களால் போக முடியும். தை சப்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஹெட்ரூம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டான ஆளாக பட் 6 feet மேலே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களால் உட்கார முடியும். ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 3 பேசஞ்சருக்குமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அப்ரைட்டான ஒரு பொசிஷன் வந்து நமக்கு இருக்குது. சைட் போல்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அக்குமுடேட் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு வந்து ரியரில் இன்னும் கொஞ்சம் லக்கேஜை நீங்கள் லோட் பண்ணுறதுனாலும் பண்ண முடியும். இதில் ஒரு ரிக்ளைன் ஆப்ஷனுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிக்ளைன் பண்ணிவிட்டு உங்களுடைய லக்கேஜை இன்னும் கூட லோட் பண்ணலாம். மற்றபடி ஃப்ரண்ட்டில் பார்த்த வரைக்கும்னா ஸோ ஸ்கூப்பராக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மேகசின் ஹோல்டர்ஸுமே வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஏசி வெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 ஏசி வெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 2 சீ போர்ட்கான சார்ஜஸ்மே உங்களுக்கு கிடைக்குது. அது நீங்கள் மேனுவலாக ஏசி கண்ட்ரோல்ஸும் நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெக்லைனும் உங்களால் பண்ணிக்க முடியும். ரியர் சீட் கம்ஃபர்ட் அப்படின்றது லக்ஸுரி தான் அப்படின்றத காட்டுது. ஹோப் இந்த வீடியோ இந்த கண்ட்ரிமேன் மினி சியை பற்றி ஒரு சின்ன ஒரு வாக்ரவுண்ட் நாங்கள் கொடுத்துருப்போம். கண்டிப்பாக இது டிரைவ் வரும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.